வணக்கம் இடம்பலம் ஹாப்நேயர்களே. எவ்வளவுதான் தேர்தல்கள் இந்தியா முழுக்க நடந்தாலும் பாத்தீங்கன்னா கேரளாவில் நடக்கிற பிரச்சனை மாதிரி எங்கேயுமே நடக்காதுன்னு என் நண்பர்கிட்ட சொல்லிருக்கும். ஹலோ, கேரளாலாம் ஒண்ணுமே இல்லை, தேர்தல்னா பிரச்சனை, பிரச்சனைனா தேர்தல் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டு தாங்க. அது என்னைக்குமே காலங்காலமா பாத்தீங்கன்னா பல உயிர்கள் போற அளவுக்கு தேர்தல் நடந்தாலே இங்க கலவரம் நடக்கும்னு சொல்லி வச்ச மாதிரி இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு ஏற்ற வண்ணமாகவே பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சச்சரவுகள் தான். இன்னைக்கு வரைக்கும் பல உயிர்கள் போய் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு அப்புறமா யார் வெல்வார் அப்படிங்கிற எக்ஸிட் பால்ஸ்க்கு அப்புறமும் இன்னும் பல கியூரியாசிட்டி கிளப்பி இருக்கிற வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் குறித்து சுரேன் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். தீதி என்னதான் தீதி இல்ல, தீதி அப்படின்றது இப்ப தீயா பத்தி தீதிங்கிற வார்த்தையே தலைகீழாகி அது என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லங்க, இப்போ ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பர்சனாலிட்டியா இந்தியன் பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் மோடி அவர்கள் மூன்றாவது முறையா இப்போ ஆட்சியில் அமர்ந்துட்டு இருக்க அதே சூழ்நிலையில அதே மாதிரி தொடர்ந்து மூன்றாவது முறையா முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதும் மம்தா பானர்ஜின்னு சொல்றாங்க. சிம்ம சுப்பனமா பாஜகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் திகழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இன்னொரு சைடு வெஸ்ட் பெங்கால்ல நடக்கக்கூடிய பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியறது இல்ல. இந்த கலவரத்துக்கு பின்னணி, இந்த தேர்தல் என்ன நடந்துச்சு, திரிணாமுல் காங்கிரஸோட வேலைகள், உள்ளடி வேலைகள்லாம் என்ன, பாஜக எப்படி எதிர்கொள்ளுது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க எடுத்து வந்திருக்கீங்கன்னு புரியுது. ஸோ பேசிக்கலி இதுல நீங்க ஒரு கம்பேரிசன் வச்சீங்க. பிரைம் மினிஸ்டரா 3 டைம்ஸ் இருக்கிறதுக்கும் சிஎம்ஆ 3 டைம்ஸ் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மைதான். பினராயினும் இந்த கேரளா எலெக்ஷன் ஜெயிச்சா பினராயினும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாரு. ஜெயிக்க மாட்டாராமே, காங்கிரஸ் தான் வருதுன்னு சொல்றாங்க. அதே பேச்சுவார்த்தை தான் வெஸ்ட் பெங்கால்லயும் போயிட்டு இருக்கு. அப்படியா சொல்றீங்க? வெஸ்ட் பெங்கால்லயும் கேரளா அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்ற மாதிரி தீதி தோத்துருவாங்கன்னு வெஸ்ட் பெங்கால் எக்ஸிட் போல்ஸ்ல சொல்றாங்க. ஆமா, டெஃபினட்டா சொல்றாங்க. அது பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். நான் எப்படி சொல்றேன்னா, நான் நிறைய வீடியோல அதை பத்தி பேசியிருக்கேன். பிஜேபி எப்படி ஸ்லோவா வந்தாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் எலெக்ஷன் அப்போ 90 சீட்ஸ் கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி டெஃபினட்டா நீங்க எப்படி ஒரு கால்குலேஷன் போட்டாலும் ஒரு 30-40 சீட்ஸ் ஃபார்வர்டா தான் இருப்பாங்க. ஓகே. ஆனா எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது, பிஜேபி வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் தீதி தான். ஏன், என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, தீதி தோக்கறதுக்கு காரணமே தீதியோட கரப்ஷன் தான் அப்படின்னு ராகுல் காந்தியே ஒரு இதுல சொல்றாரு. புரியுதா? ஒரு சின்ன ஒரு கிளிப்ல தீதி இவ்வளோ வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இவ்வளோ ஃபெயிலியரா, லைக் பிஜேபி ஏன் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, பிஜேபி ஏன் அதிக ஓட்ஸ் ஒரு எக்ஸிட் போல்லையும் காட்டுறாங்கன்னா அது காரணம் மம்தாவோட கரப்ஷன் தான். ஹெவி கரப்ஷன். அன்எம்ப்ளாய்மெண்ட் உச்சகட்டத்தில் இருக்கு. சரியா? விமன் சேஃப்டி அகைன். தீதி ஒரு பெண்ணா இருந்தது. தீதி ஃபுல்லா அவங்க தைரியமா இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் யாரும் தைரியமா இல்லை. அது ஒரு பெரிய டிராபேக். எந்த ஸ்கீம்ஸும் போய் சேர்றது இல்லை. ரொம்ப கரப்ஷன் உச்சத்துல இருக்கு. லா அண்ட் ஆர்டரும் பெத்தட்டிக். அப்படியே நம்ம தமிழ்நாடோட அதே கான்செப்ட் தான். இந்த இஷ்யூ இப்போ ஃபேஸ் 2ல ஏன் இவ்வளோ பிரச்சனைனா, ஃபேஸ் 1ல தீதியோட இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாங்க, தீதி நீ காலி அப்படின்னு தோத்துருவீங்க. ஆமா, ஏன்னா பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு பிஜேபிக்கு. நம்ம ஃபைனல் ரிசல்ட் வரல, ஆனா அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கும்ல. அதே மாதிரி நீங்க முன்னாடியே சொன்னீங்க, ஒஸ்ட் எலெக்ஷன்னா அது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் தான். 2,36,000 போலீஸ் போட்டிருக்காங்க. சரியா? அதை போட்டும் இவ்வளோ பிரச்சனை. நான் ஒரு லிஸ்ட் வச்சது, இந்த மாதிரி வருஷம் ஐ மீன் ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளோ பேர் சாவறானுங்க வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லன்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வெஸ்ட் பெங்காலில் ஃபேஸ் 1ல 93.19% போல் ஆயிருக்கு ஆஃப்டர் எஸ்ஐஆர். ஓகே. ஃபேஸ் 2ல 91.66% ஆயிருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா 92.47%. ஆமா, எவ்வளோ பெரிய நம்பர்ஸ். இதுல என்ன இன்னொன்னு பேசுறாங்க, விமன் ஓட்டர்ஸ் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஒரு இது விமன் சேஃப்டி ரொம்ப கேவலமா இருக்கான். நம்ம இங்க எவ்வளவு கேவலம்னு சொல்றோம், அந்த அளவுக்கு கேவலமா அங்கேயும் இருக்கு. விமன் ஓட்டர்ஸ் ஃபேஸ் 1ல 92.69% ஓட் பண்ணிருக்காங்க, பெண்கள் மட்டும். ஆமா, ஃபேஸ் 2ல 92.28%. இது நான் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறேன். ஏன்னா வெரி ரேர் இந்த மாதிரி விமன் ஓட்டர்ஸ் வெளில ஓட் பண்றது. புரியுதா? ஏன்னா பாதி இடத்துலாம் வெளிலே வரமாட்டாங்க. அதுவும் டிஎம்சி மாதிரி ஒரு குண்டர்கள், ஒரு பொறுக்கிங்க நிறைஞ்ச ஒரு பார்ட்டி. பப்ளிக்கா பிஜேபிக்காரன் இல்லை யாரு ஆப்போசிட் கேம்ப்ல ஆப்போசிட் பார்ட்டி எனி பார்ட்டி யார் இருந்தாலும் அவன் ரோட்லேயே போட்டு அடிக்கிறது, பூட் கேப்சரிங் பண்ண, இதுல எல்லாத்துலயுமே ஸ்பெஷலிஸ்ட். ஓப்பனா மிரட்டுறது. உங்களுக்கு தெரியும்ல எப்படி ஓட்டு கேட்க வருவாங்க. ஓட்டு கேட்கும் போதே அவங்க மிரட்ட வேண்டியது. நீ வாப்பா, ஏதாவது தப்பு பண்ணிட்ட. ஆல்ரெடி லாஸ்ட் டைமே 90 சீட்ஸ் பிஜேபி வாங்கினதுக்கே நிறைய பேர் மிரட்டப்பட்டாங்க. ஓகே, பயங்கரமா. இன்னொரு பெரிய பிரச்சனை வெஸ்ட் பெங்கால்ல நான் நிறைய வீடியோல பேசியிருக்கேன், பார்டர் பிரச்சனை. ரொம்ப காலமா அந்த பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு.
இது வந்து உலகத்துக்கே தெரியும், நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பங்களாதேஷ்ல இருந்து யார் உள்ள வராங்க, என்ன லாஜிக்ல வராங்க, பங்களாதேஷ்ல இருந்து உள்ள வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்க, பங்களாதேஷ் பார்டர் வந்து ஏன் அவ்வளோ அன்ப்ரொடெக்டடா இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். சரியா? அதுவும் இல்லாம ஒரு சின்ன டேட்டா சொல்றேன். ஓகே. 1971 இருந்து லைக் அந்த வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்து பாப்புலேஷன் அண்ட் மைனாரிட்டி பாப்புலேஷன் 1971ல 78.1% இருந்திருக்காங்க, 20.5% முஸ்லிம்ஸ் இருந்திருக்காங்க. ஐ மீன் எனி மைனாரிட்டிஸ். 1981ல 77%. எப்படி நீங்க அப்படியே ஸ்லோவா குறைஞ்சிட்டு வருதுன்னு பாருங்க. 77% ஹிந்துஸ், 21.5% முஸ்லிம்ஸ். 1991ல 74.7%, 23.6, 2% குறைஞ்சிட்டே வருது. 1991 74.7, 23.6 முஸ்லிம்ஸ். 2001 72.5% ஹிந்துஸ், 25.3% முஸ்லிம்ஸ். 2011 70.5% ஹிந்துஸ், 27% முஸ்லிம்ஸ். இப்போ ப்ரெசன்ட் 2026ல 67.5% ஹிந்துஸ், 30% ஆல்மோஸ்ட் கிட்ட முஸ்லிம்ஸ் இருக்கதா ஒரு டேட்டா. இது வந்து ரேண்டமா அப்ராக்சிமேட்லி இட் கேன் பி ஹையர் ஆர் லோவர். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி இது சாத்தியமாகும்? ஏதோ ஒரு கோவம் இருக்கு. இல்ல கோவம் ஒண்ணு, நீங்க வந்து சரி அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் ஏறுறதே வச்சுக்கலாம். சரி, இவ்வளவு டிராஸ்டிக்கா எப்படி ஏறும்? அது எப்படி அப்படியே ரேப்பிடா ஹிந்து பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வரும்? கண்டிப்பா. ஸோ இது ஆப்வியஸா வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நீங்க பங்களாதேஷி முஸ்லிம்ஸ் நீ இல்லீகலா கண்ட்ரிக்குள்ள வர்றது தப்பு, அவங்கள நீ அலோவ் பண்ற, அவங்களுக்கு நீ அங்க இடம் ப்ரொவைட் பண்றாங்க இருக்கிறதுக்கு, அவங்கள உன் ஓட் பேங்கா மாத்திக்கிற, அவங்க குடியுரிமை கொடுத்து அப்புறம் ஓட்டிங் நீ மம்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு மம்தாக்கு உடனே ஓட் பண்றது. ஸோ அவங்க மைனாரிட்டிஸ்க்கான பாதுகாவலரா மம்தாவோட கவர்மெண்ட் இருக்கிறதுனால மம்தாக்கு ஓட் பண்றது. இன்னொன்னு, மம்தாவோட பட்ஜெட்ல ஒன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, 5713 கோடி, 5713 crores ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் மட்ராஸா. சரியா? நீங்க இந்தியாலே நீங்க எங்க வேணாலும் பாருங்க, மைனாரிட்டிஸ்க்கு இவ்வளோ ஒரு தனி பட்ஜெட் எதுக்கு வைக்கணும்? அது ஒரு டவுட் கிரியேட் பண்ணுது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை உன்னோட ஸ்டேட்ல, லா அண்ட் ஆர்டர் சந்திச்சிருச்சு போயிடுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஐடி யாரும் வரதில்லை, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் நீ பண்ணல. ஆனா இதுக்கு எதுக்கு நீ மோர் தென் 5500 crores நீ வந்து இன்வெஸ்ட் பண்ற? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். 1400 crores ஃபார் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஓகே. இப்போ டிஃப்ரென்ஸா பாருங்க, எது ஃபர்ஸ்ட் வரணும்? எஜுகேஷனு, இண்டஸ்ட்ரி, அதுதான் மேல இருக்கணும். 217 crores ஃபார் ஐடி, 82 crores ஃபார் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச். எப்படி இப்படி ஒரு பட்ஜெட்டை நீ வந்து ஃப்ரேம் பண்ணுவ? ஸோ இதனால எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ் ரியல் ஆகுது. சரியா? நீ நிஜமாரே அலோவ் பண்ணி உங்க ஓட் பேங்க்குக்கு இவங்களை நீ யூஸ் பண்ணிக்கிற அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அதுவும் இல்லாம மம்தா வந்து பிஜேபி வந்துட்டா அதான் வழக்கம் போல உன்னை கறி சாப்பிட விட மாட்டான், உன்னை மீன் சாப்பிட விட மாட்டான், இப்படி சொல்றது. இப்போ இன்னொன்னு என்னன்னா, ஹிந்துஸே இன்டைரக்டா மிரட்டுறது. என்னன்னு, இந்த மாதிரி நீங்க பிஜேபி ஓட் பண்ணி வர வச்சுட்டீங்கன்னா நீங்க அதான் பாத்துக்கலாம், இன்னும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது உங்க எல்லாரையும் வந்து இது பண்றதுக்கு. அந்த மாதிரி டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இப்ப மிரட்டுறது. அதுவும் இல்லாம நிறைய வீட்டுல போயிட்டு அடிக்கிறானுங்க இவனுங்க. அவ்வளவு அராஜகமாக ஏங்க இவ்வளவு பேர் செத்துருக்கானுங்க. எனக்கு 2026 டேட்டா இன்னும் கைக்கே வரல. எனக்கு எப்பவுமே ப்ரீ போல் போஸ்ட் போல் எவ்வளவு சாவு அங்க நடக்குதுங்கிறது ஒரு டேட்டா வரும். இன்னும் முடியவே இல்லையே. இப்ப மே 2 ரீபோல் பண்றாங்க. இவ்வளோ 2,36,000 போலீஸ் போட்டு 77 இவிஎம் இதுல டேம்பரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது வருது. இதுல ஒரு சில பூத்ல எப்படின்னா பிஜேபின்னு பட்டன் இருக்கும்ல, அதுல செல்லோ டேப் போட்டு பல பூத்ல இதை பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம பல பூத்தை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க டிஎம்சியால. பூத் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆமா, பூட் கேப்சரிங்பாங்க. அங்க டேக் ஓவர் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, மிரட்டுறது. ஏன்னா ஒரு பூத்ல இருக்கிற டிஎம்சியால எப்படி நம்ம பூத்தே தெரியுதுன்னா, நம்ம பூத்ல ஒரு கட்சிக்காரன் இருக்கானா அவனுக்கு யாரு என்னென்ன ஏரியால எவன் யாரு போறான்னு தெரியும். அவனை வந்து மிரட்ட வேண்டியது. நீ மட்டும் இது பண்ணனா உன்னை அவ்வளவுதான், நீ இதுதான் ஓட்டு பண்ணணும், நீ இங்கதான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறது. சரியா? ஒரு நிறைய காணொலி இருக்கு, அதெல்லாம் போட்டா $7 வந்துருமோன்னு பாக்குறேன். இல்லைன்னா அதெல்லாம் நம்ம போடலாம். போலீஸ் இருக்கும் போது ஆப்போசிட் எனி பார்ட்டி அபார்ட் ஃப்ரம் டிஎம்சி எவன் இருந்தாலும் போட்டு அடிக்க செம்ம அடிக்கிறாங்க. அவங்க முன்னிலையிலே எவ்வளவு தைரியம் இருக்கும்? எப்படி இந்த தைரியம் வருது? நான் என்ன சொல்ல வரேன், மம்தா வந்து இவ்வளோ இந்த ஏன் அதுவும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ஏன் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? அதுவே ஒரு கேவலம் தானே உன் ஸ்டேட்டுக்கு. நீ வந்து எலெக்ஷன் நடத்துற, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல தான்ப்பா பல பேர் சாவறாங்க, பல பிரச்சனை வருது. அப்ப நீ தானே உன்னை கரெக்ட் பண்ணிக்கணும்.
நீ எப்படி மாத்துற? நீ வந்து பிஜேபி வந்து வர வரைக்கும் நான் எப்ப சாவர வரைக்கும் போராட்டம் பண்ணுவேன்னு சொல்லி டிஎம்சி ஆளுங்கலாம் டிகர் பண்ணி விட்டுருது. சரியா? இவனுங்க என்ன பண்றானுங்க? ஓ நிஜமாலே இவங்க ஏதோ பிரச்சனை தான் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறது அவனுங்க. செத்தாலும் பரவாயில்ல நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நேத்து ஒரு கூத்து பண்ணிருக்கு. என்ன பண்ணிருக்கு? ரொம்ப என்ன சொல்றது, இந்த இவிஎம்மோட ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. இந்த ஷிகாவத் மெமோரியல் ஸ்கூல் அது பேர். ஓகே. அங்க வந்து பிஜேபி வந்து பேலட் பாக்ஸ் ஓபன் பண்ணி அவங்க டேம்பரிங் பண்றாங்கன்னு ஒரு 3-4 hours அங்க இருந்து என்ன சொல்றது, வெஸ்ட் பெங்காலே தலைகீழ ஆக்கி அங்க வந்து ப்ரொடெஸ்ட். பெரிய பிரச்சனை. பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, எப்படி உள்ள போக முடியும்? மம்தா உள்ள போயிட்டு 3-4 hours இருந்துட்டு வெளில வந்திருக்கு. சரியா? நீ மம்தா எப்படி உள்ள போலாம்? அவங்க ஒரு வேட்பாளர், இப்ப முதல்வரா இருக்கவங்க, ஒரு பவர் இருக்கவங்க, எப்படி அந்த இடத்துக்கு ஏங்க யாருமே போக கூடாதுதாங்க. யாருமே போக கூடாது. அவங்களும் யார வேணாலும் இருக்கட்டும். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, மம்தா சரி பார்ட்டி ஆளுங்கலாம் பாதுகாப்பு பண்ணுங்க. இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ரேண்டமா ரிலீஸ் பண்றாங்க. என்னமோ அதை ஓபன் பண்ணி என்னமோ இது பண்ற மாதிரி. ஸோ இதனால அந்த 77 இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க, திருப்பி ரீபோலிங் பண்றாங்க. என்ன டிசாஸ்டர்? ஏன் இவ்வளவு கேவலமா அந்த எலெக்ஷன் நடக்குது? உன் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிருக்கு, முன்னாடியே உனக்கு ஃபேஸ் 1ல முடிச்சு போச்சுன்னு சொன்னதுனால ஃபேஸ் 2ல பிரச்சனை அதிகமாகிட்டே போறாங்க. சரியா? பங்களாதேஷில இருக்கிற ஒரு எம்பி சொல்றான், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன் சொல்லணும்? அவங்க மூலியமா பலன் அனுபவிச்சா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அப்ப பலன் அனுபவிக்கிறது தானே அர்த்தம். டோட்டலா நீ பலன் அனுபவிக்கிற. நீ வந்து இப்போ வந்தா 3rd டைம் நீ எந்த நல்லதும் நீ வந்து பெருமையா நான் ஒரு பெங்காலி அப்படின்னு சொல்லிக்கிற. ஆனா பெங்காலுக்கான எந்த நல்ல விஷயமும் நீ பண்றது இல்ல. இது எல்லாமே பெங்காலுக்கு அகேன்ஸ்டா. பெங்கால்ல இருக்கிற ஹிந்துஸும் ஸ்லோவா. இதுல எப்படிமா இன்னும் ரிவர்ஸ் ஆகுது? பங்களாதேஷிஸ் ஹிந்துஸ் சப்போர்ட் பண்றாங்க பிஜேபிக்கு. ஓகே. ஏன்னா பங்களாதேஷி ஹிந்துஸ் பங்களாதேஷ்ல ரொம்ப ஒதுக்கி வைக்கிறது, அடிக்கிறது, நிறைய கொடுமை நடக்குது, கொலை பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, வந்தா நாங்க வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு, ரெண்டு சைடு சப்போர்ட் பண்ற மாதிரி இப்போ பிரச்சனை இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு. இன்னொரு டேட்டா என்னன்னா, எப்படி சொல்றது, இப்போ நிறைய போலீஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். எப்பவுமே ஒரு சில இடத்துல ரொம்ப பிரச்சனை நடக்கிற இடத்துல தான் பெஸ்ட் போலீஸ் போடுவாங்க. ஸோ அஜய் பால் சர்மான்னு ஒரு போலீஸ் இறக்கிருக்காங்க. இவர் என்ன நம்ம படத்துல காட்டுற மாதிரி 500 என்கவுண்டர். ஆமா, அந்த மாதிரி சிங்கம். அதான் இப்ப நான் நிறைய பேரை சொல்லுவாங்களே, எல்லா போலீஸுக்கும் சிங்கம்னு பேர் வச்சுறாங்க, புலின்னு பேர் வச்சுக்குவாங்க, பேசாம எல்லாம் சிங்கம் ஆயிடுறாங்க. இவரை வந்து இருக்கிறதுலேயே அங்க டஃபஸ்ட் புட்னா சவுத் 24 பார்கனாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அப்சர்வரா போடுறாங்க. இவர் அங்க போட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் போட்டும் பிரச்சனை ஒண்ணும் பண்ண முடியல. பாருங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் யூபி டென்டல் சர்ஜன் படிச்சுட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரா யூபி பேஸ்டு தூக்கி இங்க சரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு போட்டா போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும் போதும் பிரச்சனை. இப்ப நீ பாருங்க இவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல உள்ளவங்க, எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இன்னொன்னு பார்ப்போம் இந்த ஃபைனலா எவ்வளவு பேர் இறந்தாங்கிறதுக்கு படிக்கிறதுக்கே நான் ரொம்ப இது பண்றேன். 2006 இருந்து பார்ப்போம். 2006 எலெக்ஷன்ல இதுவும் நான் என்ன சொல்றேன், அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியாது. இட் கேன் பி மோர் ஆர் இட் கேன் பி லெஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு மோர் தான். இப்போ எனக்கே இப்போ வந்து 2026 அங்க நடக்கிற எலெக்ஷன்ல எனக்கு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். மோர் தென் 35-40 டெத்ஸ். ஓகே, கம்மியா சொல்றேன். நான் பார்த்து எழுதி வச்சிருக்கேன். இந்த பூத்துல இந்த பார்ட்டி ஆளுங்க இறந்ததா நியூஸ் வரல, அது ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். குறைஞ்சபட்சம் 40 பேர் இப்போ வரைக்கும் செத்துட்டாங்க. சரியா? 2006ல் 5 பேர் செத்துருக்காங்க. 2008 பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 45 பேர் இறந்துருக்காங்க. 2009 லோக்சபால 15 பேர். 2011 அசம்பிளி எலெக்ஷன்ல 17 பேர். 2013 பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 20. 2014 லோக்சபா 7. 2016 அசம்பிளி 8. 2018 பஞ்சாயத் 75. பாருங்க 75 பேர் ஒரு எலெக்ஷன்ல சாவறாங்கன்னா என்ன ஸ்டேட் அது? 2019 லோக்சபா 12. 2021 அசம்பிளி 17. 2023 பஞ்சாயத் 57. 2024 லோக்சபா 6. இது எல்லாமே நான் கம்மின்னு தான் நினைக்கிறேன். சரியா? ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல வந்து 2026 எலெக்ஷன்ல நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இறந்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். 100 பேர் செத்து நீ வந்து ப்ரூவ் பண்ணுமா நான் தான் இதுன்னு? நீ ஒரு நல்ல கவர்மெண்ட் நீ வச்சிருக்கனா எல்லாமே ஸ்மூத்தா நடக்க போகுது. உனக்கு என்னன்னா அந்த இடத்த விட்டு கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாம நீ என்ன ட்ரை பண்ற, இந்தியாவுக்கே நான் பிஜேபி எதிர்ப்புனா நான் பண்றதுதான் நினைக்கிறேன். எப்படி ஸ்டாலின் ட்ரை பண்றாரு அந்த மாதிரி இந்த குண்டர்களை வச்சு இப்போ இந்த பொறுக்கித்தனம் ரவுடித்தனத்தை பத்தி மண்டே பொளக்கிறது, இவிஎம் மிஷினை தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கிட்ட சொல்லாம இவிஎம் மிஷின்ல மாத்துறாங்க. ஏன் அது போன எலெக்ஷன்ல அவங்க மாத்திருக்க மாட்டாங்களா? பண்ணணும்னா இல்ல பிஜேபி கிட்ட பவர் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அது மாத்துறாங்கன்னு வச்சுக்கேன். போன எலெக்ஷன்ல உன முடிச்சு விட்டு அமைச்சிருக்கலாமே, அதையே பண்ணல போன எலெக்ஷன்ல. அதுல எல்லா எலெக்ஷன்லயும் ஒரே கான்செப்ட்,
இதே இதுதான் நான் சொன்னேன். எஸ்ஐஆர்ல 7 ஜுடிஷியல் ஜட்ஜு சரியா 14 மணி நேரமா ஒரு இடத்துல ஹாஸ்டேஜ் மாதிரி வச்சிருக்காங்க சரியா, அவங்களை வெளியே விடல. எப்படின்னா கார் போகும்போது கார்ல கல்லெடுத்து அடிக்கிறது. அவங்க வந்து அந்த ஹைகோர்ட்ல அவங்க ஹைகோர்ட் அத்தாரிட்டியோட போயிட்டு அந்த ஹைகோர்ட்டே சைன் பண்ணி சிஆர்பிஎஃப் போலீஸை வச்சு அவங்கள யாரும் அசரல. இது எப்படி எங்கெங்க நடக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டூழியம்? இது உனக்கு உன் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அசிங்கம், உனக்கு எவ்வளோ அசிங்கம்? இது நீ வந்து ஒரு உதாரணமா இந்தியாவுக்கு? எதிர்ப்புனா இதுதான் அப்படின்னு பண்றது. இன்னொன்று என்னன்னா, ஒன்ஸ் இப்போ பிஜேபி அங்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ரொம்ப நாள் ட்ரீம் அது. ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்கே அவங்க சொல்ற மாதிரி இவங்களும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணல, ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் பிஜேபி வந்து இப்ப முடிவு பண்ணிடும். அது இல்லாம மோடி என்ன சொல்லியிருக்காரு, மே 4th எவன்லாம் பிரச்சனை பண்ணீங்களோ போய் சரண்டர் ஆயிடு. நான் ஒரு கமிட்டி போட்டிருக்கேன், எவன்லாம் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த ஆர்கனைஸ்லாம் பண்ணி கிரைம் பண்ணுவாங்கல்ல, பூத் கேப்சரிங்லாம் பண்ண எவனையுமே விட மாட்டேன். உங்களால பல பேர் செத்துருக்காங்க, நீ ஏன் போய் சரண்டர் ஆனா உனக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து விட்டுருவேன். நாங்களா வந்து தூக்கணும்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ திருப்பி பாருங்க, ரீபோல் நடக்குது. இது நம்ம ஊர்ல எப்படிலாம் நடக்குமா? நம்ம ஊர்லயே நடந்துச்சு. ஆனா எப்படின்னா இவங்க சைலண்டா பண்ணுவாங்க சரியா. ஆனா அராஜகம்லாம் இருக்காது. அதான் நீங்க நம்ம வீடியோஸ்லாம் பாத்தீங்களா, ஏதாவது 2-3 பேரை இப்ப உள்ள அனுப்புறது எங்கேயும் பண்ண முடியல, ஒரு அளவுக்கு ஸ்மூத்தா பண்ணிட்டாங்க. வந்து இந்தியாலே அதிக போலீஸ் இறக்கின இடம் அங்கதான். அவ்வளோ இறக்கி வண்டியை விட்டு அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, ஓட்டிங் அந்த பூத்துல வந்து ஆளை போட்டு அங்க பிரச்சனை பண்றது. ஆல்மோஸ்ட் 40 பூத்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த சிவியரா சென்சிட்டிவ் பூத்னு சொல்லுவாங்க. 40 பூத் அங்க சென்சிட்டிவ். 294 சீட்ஸ் ஓவரால், 40 பூத் சென்சிட்டிவ். 40 பூத்ல காலங்காலமா பிரச்சனை நடக்குது. அந்த 40 பூத்லயும் மைனாரிட்டிஸ் அதிகம். திருப்பி இந்த கிளீனா தெரியுதுல இந்த பேட்டர்னு. அவங்க பூத்ல மட்டும் அந்த பிரச்சனை நடக்குது. ஏன்னா அவங்க வந்து இவங்களை வர விட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி. நீ ஏன் கவலைப்படுற? நீ வந்து ஒரு இந்தியன் முஸ்லீமா இருந்தா உனக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லையே. ஆல்ரெடி இப்ப நிறைய அந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பீரியட்குள்ள இங்க இருக்கிறவங்க சிஏஏ நினைக்கிறாரு சரியா, சிஏஏ எடுத்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ் பிரிவினப்போ யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கும் குடியுரிமை இருக்கு. இப்ப வரவங்களுக்குலாம் தான் இல்ல. இப்ப வரவங்க என்ன பண்றாங்க, நான் நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம், அங்கேருந்து டெரரிஸ்ட் வராங்க உள்ள. பங்களாதேஷ் நம்ம வந்து பாகிஸ்தான் கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ் வந்து நம்ம அவ்வளோ ஒரு எதிரியா நம்ம பார்க்கல. ஸோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாம் நம்ம கிட்ட எங்களால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு பேசிக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷி முஸ்லீம்ஸை யூஸ் பண்ணிக்குது ஸ்லீப்பர் செல்ஸா. ஈஸியாக வராங்க. இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். கிரைம்ஸ் நிறையா நடக்குது அங்கே. மைனாரிட்டிஸ் வந்து எப்படி சொல்றது, திமுறா நடந்துக்கிறாங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஓகே சரியா. சில மைனாரிட்டிஸ் பிஜேபியை சப்போர்ட் பண்றாங்க, அப்படியும் இருக்கு. ஆமா அப்படியும் இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப மோசமா இருக்கு. சில மைனாரிட்டிஸ் அவங்க நிஜமாலே இந்தியனுங்க, அவங்க வந்து நியாயமா தொழில் பண்ணிட்டு இதுவா இருப்பாங்க. அங்க பங்களாதேஷ்ல இருந்து வரவங்க வந்து அவங்க இல்லீகலா நிறைய டிரான்ஸ்போர்ட் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, இவங்க பயப்படுறாங்க. நாங்க ஒழுங்கா இருக்கோம், ஆனா உங்களாலே எங்களுக்கும் அந்த கெட்ட பேர் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனா எக்ஸிட் போல் எல்லாம் ஃபேவரிங் பிஜேபி. இப்போதைக்கு யார் வேணாலும் ஜெயிக்கலாம், பட் மே 4ஆம் தேதி தெரியுங்கிறீங்க. அப்படியே இன்கேஸ் தப்பி தவறி தீதி ஜெயிச்சாலும் அது வந்து ஒரு பெரிய விக்டரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் காலா தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் காலா இருந்தா வேற பார்ட்டிஸ்ல ஜெயிச்சவங்கள ஜாயின் பண்ணி அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஞ்சம் இல்லை. ஆமா ஆமா ஆமா, விறுவிறுப்பா தான் இருக்கு அந்த எலெக்ஷனும். ஓகே, கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்துச்சு, தீதி கிட்ட ஒரு பெரிய டிரான்சிஷன் நடக்குதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி உங்களோட தகவல்.